கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 27 வரை. எபிரேயர் 11:7. நோவாவின் தெரிந்தெடுப்பு. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆதியாகமம் 6:22. இவள் வேறு மாதிரி என்று நம்மை குறித்து யாராவது கூறியிருக்கிறார்களா? இதனால் மற்றவர்கள் கேலி செய்து நம்மை ஒதுக்கவும் கூடும். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது உலகமோ நமது சுய ஆசைகளோ நம்மை சும்மா விடாது. அந்த சூழலிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை நாம் தெரிந்தெடுப்போமா என்பது சந்தேகமே. நோவா தான் வாழ்ந்த காலத்தில் இவ்விதமாகவே சமூகத்தின் கேலிக்கு ஆளானார். ஏனெனில் அவர் மற்றவர்களிலும் வேறுபட்டவராக இருந்தார். பாவம் பெருகிவிட்டிருந்த நிலையில் நோவா தேவனோடே சஞ்சரிக்கிறவராய் இருந்தார். ஆதியாகமம் 6:8 முதல் 9 வரை. இன்று நம்மை சிந்திக்க வைக்கட்டும். கர்த்தரோ வெறும் தரையிலே ஒரு மகா பெரிய பேழையை உண்டு பண்ணும்படிக்கும் பெரிய ஜலப்பிரளயம் உண்டாகும் என்றும் கூறினார். வெறும் தரையில் ஒரு கப்பல் செய்ய வேண்டும். மழை இன்னமும் பெய்யவில்லை. இந்த நிலையில் ஒரு கப்பலா? பெருமழையா? இப்போது நோவாவின் முன்னே ஒரு தெரிவு. எதை நம்பி கீழ்ப்படிவது? ஆம், எதுவும் நம்பக்கூடியதாக இல்லாத போதும் காணப்படாத காரியங்களை குறித்து நோவா எச்சரிக்கப்பட்ட போது தன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்கும்படி கர்த்தர் சொன்னபடி தேவ பயத்துடன் ஒரு பேழையை செய்து முடித்தார். இந்த செய்கையானது உலகம் தண்டனைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் நீதியை சுதந்திரித்துக் கொள்ள ஏதுவானது. ஏறத்தாழ 120 வருடங்களாக நோவா நீதியை பிரசங்கித்தும் எவரும் கேட்கவில்லை. அவர்கள் அனைவரும் அழிந்தனர். நோவாவின் தெரிந்தெடுப்பு அவருடைய குடும்பத்தை மாத்திரமல்ல, தேவனுடைய படைப்புகளின் வித்துக்களையும் காத்து கொண்டது. தேவ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தையை நம்பி கீழ்ப்படியும் போது நிச்சயம் உலகம் நம்மை ஏற்காது. நம்மை வித்தியாசமாகவே பார்க்கும். அதிலும் இயேசு திரும்ப வருவார் என்றால் உலகம் நம்மை கேலி செய்யும். அன்று 120 வருடங்கள் தருணம் கொடுக்கப்பட்டும் மக்கள் கேட்கவில்லை. இன்று 2000 ஆண்டுகளாக தருணம் கொடுக்கப்பட்டும் கேட்காவிட்டால் என்னவாகும்? நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும் என்ற வேத வாக்கியம் நிறைவேறி கொண்டிருப்பதை மறுக்க முடியாது. எந்த சூழலிலும் கர்த்தருக்கே கீழ்ப்படிவதை தெரிவு செய்கிறவர்களே தேவ பிள்ளைகளாக இருப்பார்கள். அன்று நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை தெரிந்து கொண்டார். அவரது குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. இன்று நமது தெரிந்தெடுப்பு என்ன? ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நீர் எனக்கு சொல்வது எதுவோ அதற்கு நான் கீழ்ப்படிவதற்கான பலத்தை கர்த்தருடைய ஆவியானவர் தாமே எனக்கு தந்தருள மன்றாடுகிறேன். ஆமேன்.